டெய்லியும் ஒரே வகையான இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோ நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான இட்லியை, அதுவும் மீதமான இட்லியை வச்சு எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இட்லி 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சிக்கன் 65 மசாலாவில் நம்ம சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயில் நம்ம சேர்த்திட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஷேப்பில் ஒரு சூப்பரான சரியான பதத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இட்லி. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான இட்லி 65 ரெடி. இட்லி 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் சீரகத்தை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம சேர்த்திட்டு இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் கறி மசால் தூளியில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான இட்லி ஃப்ரை ரெடி. பொடி இட்லி டாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் அரை டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்தை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி பொடியும் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொடி இட்லி டாஸ் ரெடி. இட்லி உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயில் நம்ம ஊற்றிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் கடுகை இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 1 இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான இட்லி உப்மா ரெடி. இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை சேர்த்திட்டு இதில் அரை டீஸ்பூன் சோம்பு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் நம்ம சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திட்டு இதில் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் நம்ம சேர்த்திட்டு
இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான இட்லி மஞ்சூரியன் ரெடி. பெப்பர் இட்லி ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்திட்டு இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை 1 கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளியில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பெப்பர் இட்லி ரோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 நாளைக்கு 6 விதமான இட்லி ரெசிபிஸே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான இட்லி 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டில் இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களா? இனிமேல் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி இட்லி 65 செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களா? இனிமேல் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி இட்லி ஃப்ரையா செஞ்சு கொடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. இனிமேல் டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல இட்லி மீத ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களா? இனிமேல் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி இட்லி பொடியா செஞ்சு கொடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாருமே அசந்து போய் டெய்லியுமே எதாவது வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன விதத்துல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான இட்லி பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களா? இனிமேல் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி இட்லி பொடி மாசா செஞ்சு கொடுத்து பாருங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களா? இந்த மாதிரி இட்லி மஞ்சூரியனா செஞ்சு கொடுத்து பாருங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க.
இட்லியும் மிச்சம் ஆகாது. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பெப்பர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல இட்லி மீதி ஆயிடுச்சுன்னு கவலை பண்றீங்களா? இனிமேல் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி பெப்பர் இட்லியா செஞ்சு கொடுத்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான இட்லி ரெசிபிய, அதுவும் மீதம் பண்ண இட்லிய உங்க வீட்டுல உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த இட்லி ரெசிபிஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பாரு. பாய்.